அதி உன்னதமான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்களை ஒருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் மாற்கு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நாங்கள் வாசிப்போம் 31வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்லத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதனாலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட நீங்கள் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தெய்வம் உதவி செய்யுங்க. அடியனை மறைத்து உம்மை நீங்க வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க செய்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயமாக அவர்களை நடத்துங்க. அன்றே நீர் கூட இருக்கிறதை உணர்ந்து ஒரு நாள்தோறும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ரைட், இங்க நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நாங்கள் வாசித்தோம். நாங்கள் ஒரு தலைப்பாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மனுஷனை அல்ல தேவனையே தொழுது கொள்ள வேண்டும். மனுஷனை அல்ல தேவனை நாங்கள் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும் என்ற தலைப்பு தான் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறதான தலைப்பு. நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல கூடியிருந்து நிறைய பேரோட ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. சானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும், அதாவது இயேசு கிறிஸ்துவை பெற்றதான தாயாரும் அவருடைய சகோதரர்களும் என்ன பண்றாங்கன்னா வந்திருக்கிறாங்க. சானே, இப்ப இந்த காரியத்தை குறித்து இப்ப இங்க இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது தானே அவர்கள் என்ன செய்யறாங்க? அவரிடத்துல ஆள் அனுப்புறாங்க. அப்படி சொல்லப்படுறது அதாவது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த வாரமும் பார்த்தோம், மரியாள் என்றவங்க யார் அப்படின்னு சொன்னா, அவங்க கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள், மாறாக அவர்கள் வணங்கத்தக்கவர்கள், வணங்கத்தக்க தெய்வத்தில் ஒருவர் கிடையவே கிடையாதுன்றது நாங்கள் மிக தெளிவாக என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இன்றைக்கும் அதே காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மரியாள் சானே அவ ஒரு மனுஷியாக இருக்கிறாங்களா அல்லது கடவுளாக இருக்கிறாங்களா? நிறைய பேருக்கு மரியாள்ன்றதை விட மாதான்றது தெரியும். சார், இப்போ நல்லா கவனிங்க. மாதா கடவுளா அல்லது ஒரு மனுஷியா அப்படின்ற ஒரு கேள்வியோடு கூட தான் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், நாங்கள் பார்க்க போகிறோம். சானே, ரைட். இப்ப இதே காரியத்தை நீங்க மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்க என்ன செய்யலாம்? 47 இருந்து 50 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 47 இருந்து 50 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். கவனிங்க. இப்ப 2 சுவிசேஷ புத்தகங்கள்ல இதை குறிச்சதான அந்த ஒரே உரையாடல், ஒரே காரியத்தை 2 சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவர் சாட்சியாக எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க இதை பார்க்கிற நேரம் நாங்க தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். நம்மளை விட நமக்கு வெளியில கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர் கூடி வந்துக்கிறோம். ஆனா நமக்கு வெளியே கோடிக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்ப இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள்
நம்மகிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? நிறைய பேர் எதை செய்யறாங்களோ அதை நாமளும் செய்ய முயற்சி செய்வோம். சாரி, 10 பேர் ஒரு கடையில் போயிட்டு ஒரு சாமானம் வாங்கினா அந்த கடைக்கு தான் நாமளும் போக பார்ப்போம். என்னால் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரி, ஒரு 10-20 பேர் ஒன்றா கூடி ஏதாவது ஒன்று எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா எவ்வளோ பேர் கூடி இருக்கிறாங்க, எட்டி பார்க்குறாங்க, என்ன செய்வோம்? நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ஓடி போயிட்டு நாமளும் போயிட்டு எட்டி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இது மனுஷர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப எல்லாரும் கோடிக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நிலையில மரியாதை வந்து ஒரு ஒரு வந்து ஒரு கடவுள் என்ற ஸ்தானத்துல வச்சு என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, தொழுது கொண்டிருக்கிறாங்க. இதை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு பேர் தொழுது கொள்றாங்களே, இந்த ஒரு சிறு கூட்டம் மட்டும் அது என்ன செய்யுது, நிராகரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இப்ப அவ்வளவு பேருக்கும் இந்த சத்தியத்தை தெரியாது. சத்தியத்தை யாருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் கர்த்தருடைய நாமத்தினால் விடுதலையாக்கப்படுகிறார்களோ அவங்க தான் சத்தியத்தை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் தேவன் யார் என்பதை குறித்து. நல்லா கவனிங்க. அப்ப வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, உண்மைதான். சரி, அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வளாகம் இருந்தாலும் அந்த வளாகத்தை சுத்திகரிக்கிற கூட்டம்னு ஒரு சிறிய கூட்டம் தான் இருக்கும் பாருங்க. ஆனா அந்த வளாகத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அங்க நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, ஆனா சுத்தம் பண்ற கூட்டம்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஒரு சிறிய கூட்டம் தான் அங்க இருக்கும். அதே போலதான் நாமளும் என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி அநேக கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்றதுக்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சரிதானே? அப்ப நாம என்ன பண்ணணும், சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தினால மற்றவங்களை நாமளும் விடுதலையாக்கி மற்றவங்களை நம்ம என்ன செய்யணும், விடுதலையாக்க வேண்டும். இதான் எங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிறதான மிகப்பெரிய பொறுப்பு. சரிதானே? ரைட். இப்ப முதலாவது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் மரியாளும் அதாவது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் வெளியே நின்று, ஏன் அப்படி ஒரு வார்த்தையை இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு கேள்வி நமக்கு வரணும். ஏன் வெளியே நிற்கிறாங்க இவங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மண்டபத்துக்குள்ள என்ன செய்யல, இவங்க இருக்கல. சானே, ஒரு திறந்த வெளியில தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப சபை, அதாவது எங்கே அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அது சபையாக மாறிவிடும். 2 பேர் கூட்டினா சபை, அது மாதிரி 10 பேர் கூட்டினா அது சபையாக மாறிவிடும். இது சொல்லுவாங்க எக்லீசியான்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. அப்ப இந்த சபை வந்து ஒண்ணு கூடி இருந்து கடவுளுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க வெளியே நிக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, வெளியே நிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணுமா இருந்தா சானே, நல்ல கவனிங்க. இன்னொரு முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க. மாற்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அவருடைய இனத்தார்னு சொன்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? சொந்தக்காரர்கள் அர்த்தம். யாருடைய சொந்தக்காரர்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்தக்காரர்கள். மற்றது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் என்று சொல்றது ஒரு இனம். சரி, அவங்களும் ஒரே குடும்பத்தார்கள் தான். அப்ப இந்த இனம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இனத்தார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் மதிமயங்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? மதிமயங்கினா என்ன அர்த்தம்? என்ன சொல்ற மதிமயங்கினா என்னது? நம்ம பாசையில் என்ன அர்த்தம்? பைத்தியமாகி. எப்படி மதிமயங்கினா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரர் ஆகி இருக்கிறாரு. யாரு? ஏன்னு சொல்ல கவனிங்க. யோசேப்பு என்ற வளர்ப்பு தந்தை இவருடைய 16-17 வயது காலப்பகுதியில், இயேசு கிறிஸ்துடைய 16-17 வயது காலப்பகுதியில் அவர் மறிச்சு விட்டார். செத்த பிறகு இவர் தன்னுடைய தகப்பன் செய்த அதே தொழிலை தான் இவர் செஞ்சு வந்தார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து வந்தார். என்ன வேலை செஞ்சாரு? தச்சு வேலை செஞ்சார். இந்த தச்சு வேலை செஞ்சுதான் இவருக்கு அடுத்து இருந்ததான தன்னுடைய சகோதரிகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி அவங்களெல்லாம் பெண்களெல்லாம் திருமணம் முடிச்சு வச்சு இப்படியான மிகப்பெரிய பொறுப்புல செயல்பட்டு கொண்டிருந்தார். ஏன்னா 12 வயதுல அவர் தேவாலயத்துக்கு வந்தார் போனார்ன்றதை மட்டும்தான் பைபிள் அடையாளப்படுத்துகிறது. அதுக்கு பிறகு அவர் வர்றார் வந்து 30வது வயசுல தான் வெளிப்படுகிறார்.
அது வரைக்கும் அவர் குடும்ப பொறுப்புல என்ன பண்றாரு? அவர் இருந்து குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு குடும்ப பொறுப்பை முழுவதுமாக செய்து கொண்டிருந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை எடுத்து கரையேறின உடனேயே அவர் என்ன பண்ணப்படுறார் அப்படின்னா, ஆவியானவரால் வல்லந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்க போயிட்டு அவர் சோதனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஊழியத்தை அவர் என்ன பண்றார்? ஆரம்பிக்கிறார். நல்ல கவனி, 30 வயசுல தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப ஊழியத்தை ஆரம்பிச்சவர் வந்து அதுக்கு பிறகு வீட்டுல போயிட்டு அங்க தச்சு வேலை செய்யவோ அந்த குடும்ப வேலைகளை செய்யவோ எதுக்குமே அவர் என்ன செய்யல, அவர் போக இல்லை. சரிதானே? அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் மரியாளுடைய காது கேட்க மக்களுடைய வார்த்தை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, மூத்த மகன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பைத்தியமாக்கிட்டான். என்ன செஞ்சிருக்கான்? பைத்தியமாகி கண்டபடி கொஞ்சம் பேர்த்த சேர்த்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை என்ன பண்ணி விட்டாங்க, ஊருக்குள்ள உண்டாக்கி விட்டுட்டாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி உண்டாக்குன உடனே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, சானே அது கூட சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க, எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகன் இவன் பெயர் சபுவை கொண்டிருக்கிறான். அவனுக்கு பிசாசு பிடிச்சி போயிடுச்சு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு பிடிச்சி போயிடுச்சு. அது பிசாசினுடைய தலைவனால தான் நினைச்சிட்டு இருக்கான், பிசாசுகளை துரத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி பல வதந்திகள் இணைஞ்சு விட்டாங்க, கிண்டி விட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க. சதானே இப்படி கிண்டி விட்டோன்னு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? இப்ப அவங்களுடைய இனத்தாருன்னா அவங்க சொந்தக்காரங்க தானே. இப்ப அவருடைய நெருங்கின சொந்தம் யாரு அப்படின்னா அவருடைய குடும்பம். அவருடைய குடும்பம் தான் நெருங்கின சொந்தம். அதுக்கு அடுத்துதான் வெளியில இருக்கிறவங்க சொந்தம். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இந்த நிலையில மரியாளுக்கும் மரியாளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கலவரம் உண்டாகுனது. எப்படி உண்டாயிருச்சு? ஆமா, இவ்வளவு காலம் பேசாம இணைஞ்சிட்டு இருந்தார் இவர். வீட்டுல வேலை உண்டு வீடு உண்டுன்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, வீடு உண்டு வேலை உண்டுன்ட்டு ஒரு நல்லா சும்மா சூப்பரா இருந்தான். திடீர்னு என்ன ஆயிடுச்சு தெரியும், இவ்வளவு நல்லா தான் இருந்தான்னு வச்சுப்போம். அப்படி அது போல அந்த மாதிரியே இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் என்ன செஞ்சிருச்சு, உண்டாகிருச்சு. இப்ப இவரை கூப்பிடுறதுக்கு தான் இவங்க போறாங்க. நல்லா கவனிங்க. இதை நீங்க இதை பைபிளை படிக்கணும், தெளிவா படிக்கணும். என்னத்துக்கு இவங்க அங்க போறாங்க? அப்படி போனவங்க உள்ள போயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ள போய் என்ன சொல்லுவோம்? இது உள்ள வந்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மள கடவுளை ஆராதிக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? இவங்க எங்க நிக்கிறாங்கன்னா வெளியே நின்று கூப்பிடுறாங்க. ஏன்? என்ன காரணம்? அவங்களுக்கு அதுக்குள்ள போய் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதை ஏற்றுக்கொள்ற மனநிலை இல்லை. யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லை அவங்களுக்கு. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துக்கு என்னமோ ஆகிருச்சுன்னு சொல்லி ஊரெல்லாம் சொன்னதை சாரி இவங்களும் அதை என்ன பண்ணிட்டாங்க, நம்பிட்டாங்க. நல்ல கவனிங்க. இது பெண் பூத்தி பின் பூத்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சாமிகளா? எப்படி பெண் பூத்தி பின் பூத்தி சொல்லி, அது உண்மை. அது பெண்கள்கிட்ட இப்படியான விஷயங்கள்லாம் வந்துருச்சுன்னா உடனே அவங்க என்ன செய்ய, முன்பின் என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இதான் உண்மைன்னு என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க. இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி தான் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்ப வந்துருச்சு. இதுக்கு தான் இவங்க அங்க போயிருக்கிறாங்க. இப்ப இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சங்கீதம் 139க்கு திருப்பினீங்கன்னா, சங்கீதம் 139 திருப்புங்க. ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய நினைவை தூரத்திலிருந்து அறிஞ்சிருவார். அவருக்கு தெரியும் இவன் இந்த நோக்கத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாரான், நம்மளை ஏற்றுக்கொள்ளாதவன், சரியா, என்னை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக அவருக்கு தெரியும். இவங்க வந்து தூரத்திலிருந்து அவருடைய இருதயத்தை அறிஞ்சு கொண்டார் ஆண்டவர். நல்லா கவனிங்க. மாறாக அவர் தன்னுடைய தாயை வந்து புறக்கணிக்கிறதுக்கு அப்படிலாம் பேசல அவர். நல்லா கவனிங்க. நீங்க அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நீங்க தானே அவர் தூரத்திலிருந்து அறிந்து கொண்டார், அவருடைய இருதய சிந்தனைகளை அறிந்து கொண்டார். சார் ஏன்னா அவர் தூரத்திலிருந்து அவர் என்ன செய்வார், ஒருத்தர் மனுஷன் இருந்தது என்ன செய்வார், அவர் அறிந்து கொள்ளுவார். அப்படியே அவர் அறிந்து கொண்டார். அதனால அவர் என்ன செஞ்சிருக்கார் பேசாம. நல்லா கவனிங்க. இதே போலதான்
நீங்க லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல சரிதானே, லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா சரியா, அதுல பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் மிக தெளிவா என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், மரியாதை சொல்லிட்டு இருக்கிறார் தானே. எப்படி சொல்லிக்கிறாரு? 32வது வசனத்துல அது 31 32 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் தானே. அடுத்து 33, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். நல்லா தெரியுது, மரியாள் தன்னுடைய சுய சிந்தையோடு இருக்கும் பொழுதுதான், மரியாள் மதிமயங்கியோ மரியாள் வந்து அங்க மயங்கி போய் கிடக்கும் பொழுதோ ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன செய்யல சொல்லி, இது வந்து ஒரு உரையாடல் நடக்குது, ஒரு தேவதூதனுக்கும் மரியாளுக்கும் உரையாடலே நடக்குது. அப்ப சொல்றாரு, இவர் இயேசு என்று பெயரிடு, அவர் வந்து பெரியவரா இருப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாள் முடிவு என்ன செய்யாது, வராது. தாவீதின் சிங்காசனம் சொல்லி அரசு, அதாவது 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்த ஒரு அரசனுடைய அந்த ராஜ்ய ஸ்தானத்தை கர்த்தர் அவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அந்த அரசுக்கு ஒருபோது முடிவு என்ன செய்யாது. தாவீதுக்கு முடிவு வந்துருச்சு, சாலமோனுக்கு முடிவு வந்துருச்சு, எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் முடிவு என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லி மிக தெளிவா பேசிட்டார். இப்ப பேசப்பட்டது அவ்வளோத்தையும் கேட்டுட்டு இருந்தது மரியாள் மட்டும்தான், வேற யாரும் கேட்டுக்கொண்டிருக்கல. இப்படி இருக்கிற பொழுது சரியா, இந்த இடத்துல மனிதர்கள் கூட்டம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது என்ன நினைச்சிருக்கணும், மரியாள் எப்படி யோசிச்சிருக்கணும். அடே, முன்னதாகவே கடவுள் என்ன திருத்தசம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த விஷயம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரே, அவர் இப்படிப்பட்ட பெரியவராச்சே, அவர் இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னா, அடே ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கணும், அவங்க சாதாரணமா யோசிச்சிருக்கோம். ஆனா அப்படி கூட யோசிக்காம ஊர் மக்கள் இனமெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை அடிச்சோடனே எதுவும் என்ன பண்ணிடுச்சு, அது அப்படியே நம்பிடுச்சு. நல்ல கவனிங்க. இப்ப கடவுள் என்ற ஸ்தானத்துல ஒரு மனிதனை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா, கர்த்தருடைய சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைனாவே, நல்ல கவனி, கர்த்தருடைய சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைனாவே அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். நல்ல கவனிங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, ரைட். இப்ப இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மரியாள் என்ற அந்த மாதான்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த மரியாள் கன்னியாகவே இருந்தால் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய நினைவுல இருக்குது. நிறைய பேர் நினைப்பப்படுது அவங்க கன்னி மரியாள்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அவங்க பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கன்னி மரியாள் சொல்லி தொழுதும் கொள்ளுவாங்க தானே. ஆனால் மரியாள் கன்னியாக இருந்தார்ன்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியே. அப்படின்னா ஏன் மனுஷர்கள் வேதத்தை புரட்டலை, வேதத்தை படிக்கலைன்றது ஒரு பெரிய பிரச்சனை சாரே. அப்ப மரியாள் கன்னியாகவே தான் இருந்தாவா அப்படின்றத நாம தேடி பார்க்கணுமா இல்லையா? அப்ப சில பைபிள் வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லும்போது எழுதி கொள்ளுங்க. அதை வீட்டில் போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அதை படிங்க தானே. மறக்க நாம சில வசனங்களை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம் தானே. நீங்க மாற்கு புத்தகத்துல தானே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அவருக்கு சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க என்பதை மிக தெளிவாக அது என்ன செய்யும், அது மிக தெளிவாக புலப்படுத்தும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தானே, நீங்க யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா, யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி தானே நீங்க வாசிங்க, 12ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் சொல்லி தனிப்பட்ட பேசுறாங்க பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல சீஷர்களை தான் சகோதரர்கள் சொல்லி சொன்னாருன்னு சொல்லி இதை தலைகீழா படிச்சு கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி ஏற்றுக்கொள்ளாங்க. அது தெளிவா சொல்லப்படுது பாருங்க. சரிதானே? என்ன, அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அப்படின்னு நான் நல்லா வலிக்கிறேங்க. இங்க மிக தெளிவாக அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு,
மிக தெளிவுபடுத்துறார். சரி, அதே மாதிரி நீங்க யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது, யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது தானே நல்ல கவனிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டதை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அப்ப அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். வசனம் பாருங்க எவ்வளவு தெளிவா கொடுக்குதுன்னு சொல்லி பாருங்க. அவருடைய சகோதரர்கள் என்ன செய்யல? யாரை விசுவாசிக்கல? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அப்படி விசுவாசிக்காதபடினாலதான் இப்படி சொன்னார்கள் சொல்லி, ஏன்னா யூதேயாவில் தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கொலை செய்யும்படி தேடிட்டு இருக்கிறாங்க. சகோதரர்கள் சொல்றாங்க, நீங்க யூதேயாவுக்கு போங்கிறாங்க. இப்ப நம்மள என்ன பண்ணுவோம்? ஐயோ, உங்களுக்கு அங்க கொலை மிரட்டல் இருக்கு, கொலை பண்ண போறாங்க, அதனால என்ன செய்றாங்க? அங்க போவாதீங்கன்னு தானே சொல்லுவோம். இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீங்க செய்யற அற்புதங்கள் எல்லாம் போயிட்டு யூதேயாவில் செய்யுங்கன்றாங்க. அப்படின்னு அங்கதான் அவங்களை கொலை பண்ண தேடிட்டு இருக்கிறாங்க. போனீங்கன்னா தான் அவங்களை கொள்ளுவாங்க. அப்படி எவ்வளவு துரிதமா பேசுறாங்க பார்த்துக்கோங்க. அப்ப விசுவாசிக்காதவன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த சகோதரராகவே இருந்தாலும் கொலை செய்ய முயற்சி செய்வான். அதான் இங்க வசனம் தெளிவா சொல்லுது. சரிதானே? விசுவாசிக்காதவன் என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதவன் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய இயேசு கிறிஸ்து தூசிக்கிற அளவுக்கு என்ன செய்வான்? முயற்சி செய்வோம். சரிதானே? இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வசனத்துல மிக தெளிவாக ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 1:14 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 1:14 இதெல்லாம் வேத ஆதாரங்கள். சரிதான், நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. சரி, அப்போ முதலாவது 13ஆம் வசனத்துல நாங்க பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஆண்டவர் சொல்லுவார், நீங்க ஜெருசலேம்ல தங்கி இருந்ததை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போய் ஜெபம் பண்ண போங்க அப்படின்னு. மாட்டுடைய மேல் வீட்டு அறை, அந்த மேல் வீட்டு அறைக்கு இவங்க எல்லாம் கூடி வருவாங்க. கூடி வந்து சீடர்களுடைய பேரெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சீடர்களுடைய பேரெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். தம்பி இங்கே பார்க்கணும், அதே கூட சரி. அப்ப தங்கி இருந்தார்கள். அப்ப சீசர்களுடைய எல்லா பேரையும் முன்கூட்டி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல தான் சொல்றாரு, அங்கு இவர்கள் எல்லாரோடும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும். அப்படின்னா அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் என்றதையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் என்றதையும் வேதம் மிக தெளிவாக வேறு பிரித்து காண்பிக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. வேறு பிரிச்சு காட்டு. எதுக்குன்னா ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பதற்காக என்ன பண்ணாங்க? இப்ப ஜெபம் யார் பண்ணுவா? கடவுளா இல்ல மனுஷனா? யார் ஜெபம் பண்ணுவா? மனிதன் தான் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுவான். நல்ல கவனி, மனிதன் தான் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுவான். இப்ப நீங்க என்ன கேட்கலாம், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரே அப்படின்றீங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். எப்ப? 100க்கு 100 மனிதனா இருக்கும் பொழுது அவர் ஜெபிச்சார். சரி, 100 மனிதனா இருக்கும்போது என்ன பண்ணார்? அவர் ஜெபிச்சார். அப்ப மனுஷனுக்கு கட்டாயம் என்ன வேணும்? ஜெபம் வேணும். மரியாளுக்கு என்ன வேணும்? தேவைப்பட்டுச்சு, ஜெபம் தேவைப்பட்டுச்சு, வேண்டுதல் தேவைப்பட்டுச்சு. அதனால ஜெபத்துல இருக்கக்கூடிய ஒரு குரூப்போட பெட்டி இவங்களும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. சானே, அப்ப நல்லா கவனிங்க. ஒரு கன்னிகையாகவே இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவை பெற்றதுக்கு பின்பதாக ஒரு கன்னிகையாகவே இருந்திருந்தால், ஒருவேளை அவங்கள ஒரு புனித ஸ்தலத்துல வச்சிருக்கலாம்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனா அவங்க அப்படி இல்லை. அதுக்கு பிறகு அவருடைய கணவனாகிய யோசேப்போடு கூட அவங்க திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு அதுக்கு பிறகு 4 சகோதரர்களையும் பெண்களையும் அவங்க என்ன பண்ணாங்க? சகோதரிகளையும் அவங்க பெற்றெடுத்து ஒரு பூரணமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க?
ஈடுபட்டிருந்தாங்க. ஆகவே அவங்க மனுஷராக இருந்தாங்களே தவிர கடவுளாக என்ன செய்யல, அவங்க இருக்கவில்லை. சரிதானே? அப்ப மனுஷனை நாம கடவுள் என்ற ரீதியில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரிதானே? அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்து நீங்க சில வசனங்களை எழுதி கொள்ளுங்க. சரிதானே? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், சரிதானே? சங்கீதம் 69 8ஆம் வசனம். இதில் நீங்க எழுதிக்கிட்டு வீட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க, வாசிங்க. இதனுடைய அர்த்தங்களை நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வீட்டுக்கு போய் படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா நீங்க என்ன செய்யலாம், நீங்க கற்றுக்கொள்ளலாம். நல்ல கவனிங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. சானே அப்ப வந்து வெளியே நின்று கூப்பிடுறாங்க. வெளியே நின்று என்ன செய்யறாங்கன்னா, அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை அழைக்கும்படி அவரிடத்துல ஆள் அனுப்பினார்கள். என்ன அப்படின்னா, ஒரு தாய் வந்திருக்கிறேன், ஒரு சகோதரர்கள்லாம் வந்துக்கிறோம், நாங்கள் தான் வந்திருக்கிறோம்னு சொல்லி போயிட்டு என்ன செய்யுங்க, சொல்லி அவரை இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்றதா இருந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. யார் அவங்க பெருசா யார் நினைச்சிட்டு இருக்காங்க, யாரை சிறுசா நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவ வந்து சாதாரணமா எடை போட்டு இவங்க என்ன பண்றாங்க, இவங்க தங்களை பெருமைப்படுத்தி இயேசுவின் தாய், இயேசுடைய சகோதரர்கள் வந்து என்ன செய்யும், உடனே வர சொல்லுங்கன்னு ஆள் அனுப்புற விஷயத்தை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா சொல்ல புரியுதா? அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கும் பொழுது இவங்களை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய நிலைமைக்குள்ள தான் இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பெரிய பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. அவங்க முன்னுக்கு நான் வந்து இயேசு தாய் வந்திருக்கிறேன் சொல்லு, இயேசு சகோதரர் வந்திருக்கிறேன் சொல்ல பொண்ணு என்ன அர்த்தம்? சரியா? என்ன அர்த்தம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்லும் பொழுது அப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிடுவார், உடனடியா அங்க இருக்கிற மக்கள் மத்தியில அம்மா கூப்பிடுதுன்னு சொல்லி எந்திரிச்சு என்னஞ்சிருவாரு, வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாருங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி சொல்லி அந்த அப்படித்தான் அவங்க போய் கூப்பிடுறாங்க. அப்ப கூப்பிட்ட உடனே உங்களுடைய இருதயத்தை கடவுள் தூரத்தில் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அறிந்து கொண்டார். அதானே? அறிந்து கொண்டது மட்டும் இல்லாம சரிதானே? அப்ப என்ன பண்றாரு ஆண்டவராகிய தேவன் பாருங்க, அவரை சுற்றிலும் உட்கார்ந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். இது வெளியே என்ற வார்த்தையை மறுபடியும் பிரயோகிக்கிறார் பாருங்க பரிசுத்த ஆவியானவர். முதல்ல சொல்றாங்க வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் பார்த்தோம். ரெண்டாவது சூழ உட்கார்ந்துருக்காங்களே ஜனங்கள், அவங்கள என்ன பண்றாங்கன்னா, உங்களை பெற்ற தாயும் உங்களை பெற்ற சகோதரர்களுமே உங்களை என்ன செய்யலைங்க, உங்களை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல, உங்களை விசுவாசிக்கல பாருங்க. அவங்களாம் இங்க வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்களுக்கு பிரியம் இல்லை. அவங்களாம் பாருங்க வெளியே நின்று உங்களை கூப்பிடுறாங்க. உள்ளுக்கு வர வேண்டியது தானே, நம்ம கேட்போம் தானே, யோசிச்சு பாருங்க. நம்ம பாசல கேட்போமா இல்லையா? உள்ளுக்கு வரலாம் தானே, ஏன் அவங்க வெளியே நிற்கிறாங்க? சாரி, இவங்களுக்கு உள்ளுக்கு வந்து உட்காந்துருக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? இப்படிலாம் கேள்வி கேட்போம். அந்த மாதிரி அவங்க இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, ஏசு சொல்றாங்க தானே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா கவனிங்க. நீ விசுவாசிக்கல பிரச்சனை இல்லை, விசுவாசிக்கிறவர்களுக்கு இடரல நீ என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீ கர்த்தரை விசுவாசிக்கிற, ரைட்? நீ விசுவாசிக்கலையா, நீ அவிசுவாசியா போயிட்டு பிரச்சனை இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கு நடக்கிறவர்களுக்கு நாம என்ன பண்ணிடக்கூடாது, இடையூறா இருக்கக்கூடாது, இடரல் உண்டாக்க கூடாது ஒரு நாள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இவங்க இப்படி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசுல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் நினைஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதை கர்த்தர் உணர்கிறார் பாருங்க. அவங்க இருதயத்துல ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத கர்த்தர் உணர்றாரு. ஏன் அப்படின்னா, என்னடா இது, இந்த இவங்க வந்து என்னுடைய குடும்பமே எனக்கு எதிராளியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய இனமே என்னை என்ன பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை தான் இங்க முன்வைக்கிறது நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த சமூகம் என்ன செஞ்சுட்டு இருக்க இடத்துல, நான் ஆரம்பத்தில் இருந்த இடத்துல அநேக காரியங்களை துன்பத்தை அனுபவிச்சு வந்திருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். சாரி, இன்னைக்கு சபைக்குள்ளேயும் அப்படித்தான். சபைக்குள்ள இருக்கிறவங்களும் வந்து என்ன செய்யறதுன்னா, முதலாவது தன்னுடைய ஊழியக்காரனை முதல் நம்பணும். சார், தன்னுடைய ஊழியக்காரனை முதல் நம்பணும். ஆனால் நம்ம சபையாளர்கிட்ட ஒரு நம்பிக்கை என்ன செய்யல, இது வரைக்கும் வரவே இல்லை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். சாரி, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னுடைய குடும்பத்தில் எப்படி நேசிக்கணும், அதே மாதிரி சபையை என்ன செய்வேன் நான், சபையை அதுக்கு மேலே நேசிப்பேன் நான். அப்போ அப்படின்னா என்னிடத்துல உண்மை இருக்குது,
எங்கள் ஊழியக்காரர் பேசினா அது உண்மையாக தான் பேசுவார். அவர் பொய் என்ன செய்ய மாட்டார், அவர் சொல்ல மாட்டார். அப்படின்ற ஒரு நம்பிக்கை சபையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யும், வரணும். சரி, யாராவது ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டில் இருந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, வந்தால் ஊழியக்காரர் நான் தான் போசிக்கணும். அவங்களுக்கு தேவையில்லாம் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டிய இந்த மாதிரிலாம் செஞ்சு நல்லா சாப்பாடு கடிச்சு நல்லா இது பண்ணி கொடுப்பேன். சரி, பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தாக்க சில நேரத்தில் நாட்டுக்கோழி வாங்கி தான் நாங்கள் என்ன செய்வோம், வாங்கிலாம் செஞ்சு கொடுப்பேன். நல்லா ஊழியர்கள் கடன் பண்ணணும். சில நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களோட இருதயத்தில் கடவுள் ஏவினால் எனக்கு ஒரு சின்ன காணிக்கை அவங்க கொடுத்துட்டு போவாங்க. இல்லாட்டி மாற நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறது தான் முறை. ஏன்னா எங்களை ஊழியத்துக்கு வந்துட்டு போனால் நான் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் அப்படி யாராவது ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாலே சபையில் இருக்கிற மக்கள் அவங்க தான் வந்துட்டு போனார், தன்னை வெளிநாட்டில் வந்துட்டு போனார், நல்ல ஒரு தள்ளு யாருக்கு, ஊழியக்காருக்கு நல்ல தள்ளு நினைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. இதெல்லாம் இந்த சபைக்குள்ள இருக்கிறதுக்கான சில பேருடைய அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனக்கு அதெல்லாம் சரியான வேதனை. ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு இதை இப்படி பண்ணாங்க, இதை பண்ணாங்க, சபைக்கு இதை செய்ய சொன்னாங்கன்னா எல்லாம் சரியாக செய்வேன். அவ்வளோத்தையும் நான் ஏன்னா எந்த விதமான ஒளி மறைவு எதையும் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு 10 ஆத்துமா இருக்கிறனால தான் எனக்கு அது ஊழியக்காரனை வச்சுக்கிறேன். நான் ஊழியக்காரனை இருந்தபடினால தான் 10 பேர் ஆத்துமாவை இணைஞ்சிக்கிறேன். கடவுள் வந்து தந்திருக்கிறார். அப்போ இதை நான் என்னைக்கும் நான் இணைஞ்சிடக்கூடாது, நான் மறந்து விடக்கூடாது. அப்போ ஆகவே இதில் எல்லாத்திலையும் நான் என்ன செய்வேன், வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த உண்மைத்துவம் உள்ள வாழ்க்கையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னதாகவே மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் மூலமா அறிவிக்கப்பட்டது? எந்த மனுஷன் மூலமாயும் அல்ல. யார் மூலமா அறிவிக்கப்பட்டது? தேவ தூதனால் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப தேவ தூதனால் அறிவிக்கப்பட்டது பெருசா, ஓ இனத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் அவர் மதியம் வாங்கி இருக்கிறாரு, பைத்தியம் முடிச்சு போய் கிடக்கிறாரு சொல்றது முக்கியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ தூதன் வந்து சொல்லும் போது அது உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருச்சு. சாரி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று எடுத்து எல்லாம் முடிஞ்சு. அப்ப எவ்வளவு பெரிய விசேஷத்தை தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அப்ப மனுஷன் சொல்றதை நீ நம்பலாமா, மனுஷன் சொல்றதை நீ ஏற்றுக்கொள்ளாமான்னு பார்த்தா, மனுஷர்கள் உங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா ரைட், ஓகே. வெளியிலிருந்து யாரும் சொல்லலையே, நம்ம சொந்தத்தில் தானே சொன்னாங்க. அப்ப நம்ம எப்படி பொய்யை நம்புறது? சொல்லுங்க, சபைக்குள்ள இருக்கிற அடே வெளியிலிருந்து யாரும் சொல்லலையே, சபையில் அந்த பிரதர் சொன்னார், இந்த சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லி நினைக்கிறது. இப்படி ஒரு தீர்மானத்தை பண்றது, இதெல்லாம் எவ்வளவு பிழை என்றதை நாங்கள் முதலாவது என்ன செஞ்சிருக்கோம், இந்த வசனத்தின் மூலமா அறிந்து கொள்ள வேண்டும். முதல் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும், இயேசு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அவர் யாருன்றது நான் முழுசா இணைஞ்சிருக்கணும், வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம இந்த தாயும் சகோதரர்களும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசுவாசிகளாக வந்து உட்கார்ந்திருந்து ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இடையூறை உண்டு பண்ணுகிறார்கள். அதனால தயவு செஞ்சு சபையில உள்ள நீங்களும் எதையும் முழுசா அறிஞ்சு கொள்ளாம, எதையும் முழுசா தெரிஞ்சு கொள்ளாம உங்க இஷ்டத்துக்கு பேசி இடையூறை யாருக்கு என்ன விட்டுறாதீங்க, உண்டாக்கி விட்டுறாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். பைபிள் என்ன சொல்லுது? வசனம் ஞாபகம் இருக்கா? இடர்கள் வருகிறது நல்லது, இடர்களை கொண்டு வருகிறவனுக்கோ ஐயோ, அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல அவனை அமுழ்த்துகிறது, அது அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப இடர்கள் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில உண்டாக்கி விடக்கூடாது. அது சரியான வேதனை அவருக்கு தானே. ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இடையூறை யார் உண்டாக்குறதுன்னு சொன்னா இவருடைய தாயாரும் இவருடைய சகோதரர்களும் உண்டாக்குறாங்க. அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. ஏய் வாசிங்க 33வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார்? என்ன பார்த்து கேட்கிறாரு. இப்ப கேட்கிறாரு வந்து அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் தாயார் எனக்கு தாயார் யார் அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு தெரியாது தாய், இவருடைய தாய் யாருன்னு தெரியுமா தெரியாதா? அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்ல தெரியாதா? ஏன்னா அவங்களோட நாட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம் இது தானே. எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவுடைய தாய் வந்து மரியாதை தான் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சும் ஏன் இந்த கேள்வி எழுப்புறா, யார் என் தாய்? என்னை பற்றி முன்னதாகவே தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல அறிவிச்சிருந்தும், ஒரு தேவ தூதனே வந்து நான் இன்னார்தான் சொல்லி இருந்தும் என்னை பத்தி சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளாம, என்னை நம்பாம, என்னை விசுவாசிக்காம, மற்றவருடைய பேச்சை கேட்டு இந்த இடத்துக்கு சந்தேகத்தோட வந்திருக்கிற இது எனக்கு தாயாக இருக்க முடியுமா? இதான் கேள்வி. என் தாயார் யார்? அடுத்து என் சகோதரர்கள் யார்? ஏன் என்னைய கொலை பண்ண தேடிட்டு இருக்கான்? எங்க யூதேயாவில் தேடிட்டு இருக்கான்.
அங்கேயே போன என்னை என்ன செய்யறாங்க, விரட்டுறாங்க. என்னைய அங்கே போனதான் கொள்ளுவாங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே போக சொல்லி சொல்றாங்க. என்னை கொலை பண்ண பார்த்தவர்கள் என்னை இவங்க நம்பல, என்னை விசுவாசிக்கல. சரி, என்ன பண்ணாங்க, என்னை இந்த நிலைமைக்கு என்ன செஞ்சாங்க, ஆளாக்குனாங்க. நீங்க அந்த வாட்சி பாருங்களே, உங்களுக்கு தெரியும். யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே சில விஷயங்களை நீங்க கவனிக்கலாம். சரி, ரைட். பாருங்க, யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. உலகம் உங்களை என்ன செய்யாது, பகைக்காது. சானே, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை என்ன செய்யும், பகைக்கும். அப்ப நல்லா கவனிங்க, உலகத்தோட உலகமா ஒத்து போனோம்னா நமக்கு யாரும் எதிரிடையா என்ன செய்ய மாட்டாங்க, எதிராளிகள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. பிரதர் நீங்க செய்யறது பேல பிரதர்ன்னு சொன்னா அவனை பிடிக்காது. சிஸ்டர் நீங்க செய்யறது பாவம் அப்படின்னா என்ன செய்யாது, பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப யார் புத்தி சொல்றாங்களோ, யார் பாவத்தை குறித்து கண்டிக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிராளியாக என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. அதானே, இதுதான் இப்ப அவருடைய சகோதரர்களும் தாயாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்யும் போது தேவன் கண்டிக்கிறாருன்னா அவரை யாருக்கும் உங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காத நிலைமை தானே. அப்ப அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாங்க, அவங்க வாய்க்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லி தெளிவா பேசுறவருடைய சகோதரர்களை பத்தி பேசிக்கிட்டு வாரார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, சுற்றி இருக்கிற அவ்வளவு பேரை இப்படி பார்க்கிறார், சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சி இப்போ நடக்கிற மாதிரி பார்த்து கவனிச்சுக்கிறீங்களே, எப்படி சொன்ன உடனே எல்லாரையும் பார்த்து சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர்த்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்க சானே, நீங்களாம் நினைக்கக்கூடாது என்னுடைய தாய்க்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு தான் நான் முதலிடம் வச்சிருக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன், தாய்க்கும் சகோதரர்களுக்கு தான் முதல் வச்சுக்கிறேன். உங்களெல்லாம் நான் சும்மா நோமலா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறேன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான வார்த்தைன்னு பாருங்க. வாசிங்க. இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களேன்னு சொல்லி வார்த்தை பேசுறாரு. யாருக்கிட்ட பேசுறாரு, முன்னுக்கு இருக்கிற கொஞ்சம் பேரை காட்டி எப்படி பேசுறாரு, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொன்னார். அப்ப சொன்ன என்ன பார்த்துருப்பாங்க, என்ன இப்படி சொல்றாரு இவர், இது என் தாயும் சகோதரரும் இவர்கள் நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்படி எவ்வளவு பேருக்கு பார்த்துருப்பாங்க, என்னதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதனுடைய அர்த்தத்தை சொல்றாரு தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவன் எவனோ, தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஒற்றே அடி கூப்பிட்டாரு சொல்லி இவர் என்ன செஞ்சுலாம் போகல, இவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இதனால மரியாதை அவர் அவாய்ட் பண்ண இல்லை, நல்ல கவனி, அவாய்ட் பண்ணையும் இல்லை. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறதான பெருமைத்தனத்தை பெருமைக்கு தான் எதிர்த்து நின்றார். அவங்க பெருமை என்ன அப்படின்னா வெளியே நின்றுக்கிட்டு கூப்பிட்டு ஆள் அனுப்புறாங்க. தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறோம், அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப அவங்க தங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பெருமைக்கு கர்த்தர் எப்பொழுதுமே என்ன செய்வார், எதிர்த்து நிற்பார். பெருமையை எதிர்த்து நின்றார். சாரி, அப்புறம் சொல்றாரு அந்த பெருமைக்கு அடுத்து வரப்போற குணாதிசயத்தை பேசுறாரு. தாழ்மை உள்ள மனப்பான்மையோடு கூட தங்களை தாழ்த்தி ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க அவ்வளவு பேரும் யாரு, எனக்கு தாயாக எனக்கு சகோதரர்களாக எனக்கு சகோதரிகளாக இருக்கிறார்கள் சொல்லி மிக தெளிவாக என்ன பண்றாங்க சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த இடத்துல கூடியிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சில முதன்மையான இடத்தை கொடுத்துக்கிற அப்படின்னா, நான் கர்த்தருடைய சித்தத்தின் படி செய்கிறவனாக இருந்தால் தானே எனக்கு அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சாரி, நான் அவருக்கு சகோதரனா மாறுறேன்,
அவருக்கு நான் சகோதரியா மாறுறேன், அவருக்கு நான் தாயாகவும் என்ன செய்யறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும், செய்ய வேணும். அப்ப அவருடைய சித்தம் அதை அறிந்திருக்க வேணும். சித்தத்தின்படி நான் என்ன செய்ய வேண்டும், நான் செயல்பட வேண்டும். அதானே, நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில இங்க அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் தேவ சித்தத்தை அறிவதற்கு உங்களுக்கு முன்னால தேவ சித்தத்தை செய்கிறவனாக நான் இருக்கிறேன். யாரை பத்தி சொல்றது? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த கூடிய ஜனங்கள் மத்திய என்ன சொல்றாரு, வந்து தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவன் எவனோ அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து எதை செஞ்சிட்டு இருக்கிறார் நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். தன்னை அவர் காட்டுறாரு, வந்து எப்படி காட்டுறாரு, நான் தேவனுடைய சித்தத்தை நினைச்சிட்டு இருக்கேன், செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறபடினால சாரி, நீங்க எனக்கு முன்னால நீங்களே எனக்கு தாயும் சகோதரர்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் மனுஷரை ஒரு நாளும் புகழ்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மனுஷரை புகழ முடியாது. ஏன்னா மனுஷன் நினைக்கிறப்ப நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், காணாம போயிடுவோம். சரி, ஆகையினால நாங்க வந்து யாரை ஆராதிக்க வேண்டும், நாங்க மனுஷனையா அல்லது கடவுளையா நாங்க ஆராதிக்க வேண்டும் சொல்லி பார்க்குற நேரம் இங்க மனித தோற்றத்தோடு கூட இங்க செயல்பட்டதான சில பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருங்கின உறவுகளா இருக்கிறாங்க. ஆனா மிக நெருங்கின உறவுகளாக இருந்த போதிலும் இவங்களெல்லாம் கடவுள்னு சொல்லி இன்னைக்கு முழு உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு வழிபட்டு கொண்டு இருக்குது. நல்லா கவனிங்க. அப்ப மரியாளை கடவுள் என்று வணங்குகிறவர்கள் கண்டனைக்கு உரியவர்கள் என்று சொல்லி மிக தெளிவாக என்ன செய்யறாங்க, நம்ம கண்டிக்கப்படத்தக்கவர்கள். ஏன்னா கடவுள் கண்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவ சித்தத்தை என்ன செய்யலன்னு சொல்றார். தேவ சித்தத்தை செய்கிறவன் தான் யாரு, எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரிமா இருப்பாங்கன்னு சொல்லி தெளிவா பேசுறார். அப்ப தேவ சித்தத்தை செய்யாத இருக்கிற மரியாள் யார் அப்படின்னா கண்டனைக்கு உரியவர்கள், கண்டிக்கப்படத்தக்கவர்கள். அதான் இயேசு கிறிஸ்து அவங்களை கண்டிக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப சொல்லுங்க, மரியாதை கடவுள்னு சொல்லி நம்ம கும்பிடலாமா? மரியாதை கடவுளா இருக்க முடியுமா? இல்லை. யார் அது? சாதாரண ஒரு மனுஷி. ஆகவே தேவனை பெற்றெடுத்த ஒரு தாயாக இருந்தபடினால அவங்க ஒரு நல்ல பாத்திரமாக அவங்களை கனம் பண்ணலாம். அவ்வளவுதான். கனம் பண்ண வேண்டிய பாத்திரமே ஒழிய அது வணங்கப்படத்தக்கதான ஒரு 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 பாத்திரம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப எங்கேயாவது நீங்க கண்டிங்கன்னா, இந்த மாதிரி எங்கேயாவது மரியாதை சுருவங்கள் இதெல்லாம் நீங்க கண்டிங்கன்னு சொன்னா டக்குன்னு உடனே அதுக்கு பயந்துடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டேன். நீங்க எல்லாரும் போற இடத்துல எல்லாம் எதையாவது கண்டிச்சுக்கு உடனே நஞ்சு போடுறது பயத்துல, அதை விட்டுட்டு போய் நம்ம ஏதாவது பண்ணி போடுறது பயத்துல தான் நஞ்சிடுறது டக்குன்னு. இந்த வேலை யாரும் செய்ய போயிடாது. ஏனென்று சொன்னா அதுல ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தான் நமக்கு எல்லாமாக என்ன செய்யறார், இருக்கிறார். நல்ல கவனி. அப்ப முதலாவது வணங்குவது கண்டிக்கப்படத்தக்கது. ரெண்டாவது வந்து தானே அவங்க வந்து அவங்கள பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ளும் பொழுது அவங்க கண்ணிக்கையாகவே என்ன செய்யல, தொடர்ச்சி என்ன செய்யல, கண்ணிக்கையாகவே இருக்கல. அது மட்டும் இல்லாம தேவ சித்தத்தையும் அவங்க என்ன செய்யல, தேவ சித்தத்தையும் அவங்க நிறைவேற்ற. அப்ப இந்த மூன்று காரியங்கள் சரியா இருக்கிற அப்படின்னால அவங்க நம்ம என்ன செய்யல, வணங்க முடியாது. அப்ப மாறாக தேவனுடைய சித்தத்தை செய்த சீசர்கள் எல்லாத்தையும் நம்ம வணங்கலாமா? வணங்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ தூதனை கூட வணங்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் என்ன சொல்லியிருக்கு சொல்லி, தேவ தூதனை கூட யாரும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணணும், வணங்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஆகையினாலதான் நல்லா விளங்கிக்கிறீங்க தானே. நாங்கள் மத்திய புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பணிகள் சொன்னால், மத்திய புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு தெளிவாக 24ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் சொல்லி வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா நாம கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும், ஒரு வாழ்க்கையில செய்ய வேண்டும். சரி, அப்படி செய்தால்தான் அவனை வந்து புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா கண்மலையில் மேல் தன் வீட்டை கட்டப்பது. கண்மலை அப்படின்னு சொல்லும் பொழுது
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்ல கவனிங்க. இப்ப இங்க சொல்றாருல, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்மலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற ஒரு வீடாக ஒரு வாழ்க்கை. இப்ப என்னுடைய நான் அப்படின்னா நான் கிறிஸ்துவ மேல கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவ மேல பண்ணானே கட்டப்பட வேண்டும். சானே அப்ப அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற நேரம் சானே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல சானே 11ஆம் வசனத்தை வாசிங்க. வீடு கட்டுகிறவராகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். வீடு கட்டுகிறவராகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அப்போ நீங்க வீடு கட்டும் போது மூளைக்கல் வைப்பீங்க. அந்த மூளைக்கு யாருக்கு தலைக்கல் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப என்னுடைய வாழ்க்கை யார் மேல கட்டப்பட வேண்டும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் யாரு? அந்த கல்லு பாறை. யாரு? அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த கற்பாறை. அந்த கற்பாறை மேலதான் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேணும். இயேசு கிறிஸ்து மேல, இயேசு கிறிஸ்து என்னும் அந்த கற்பாறையின் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டால் அதை யாராலையும் என்ன செய்யல, அசைக்க முடியாது. அதான் சொல்றாரு, பெரும் மழை வரும், வெள்ளம் வரும், ஒரு நாள் அது என்ன செய்யாது, அடிச்சிட்டு போவாது, அசைக்கப்பட முடியாது. ஒருத்தரால் அசைக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்ட வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்யலாது, அசைக்கப்பட முடியாது. நீ என் மேல நீ என்ன செய்யணும்? நீங்க கட்டப்பட வேண்டும். நீங்க மத்திய புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, மத்திய புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்ப நல்லா விளைவிக்கிறது. பேதுருவை பார்த்து இந்த கல்லுன்னு சொல்லல, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் அப்படின்னா கிறிஸ்து என்னும் கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கிறிஸ்து என்னும் சபையின் மேல என்னுடைய சபையை என்ன செய்வேன்? கட்டுவேன். அது எந்த பாதாளத்தின் வாசல்களும் என்ன செய்யலாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்மளாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் சில காரியங்கள் எங்களை அசைக்கிறது? ஏன் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம்? ஏன் பாவம் என்னை மேற்கொள்ள முயற்சிக்கிறது? ஏன் பாவத்திலிருந்து என்னால் தப்பிச்சுக்கொள்ள முடியல? சார் ஏன் தருமாட்டி கிடக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிறிஸ்து என்னும் கண் மலையின் மேல் என் வீட்டை சரியா கட்டியிருக்கிறேனான்னு நான் ஆராய்ச்சி பார்த்தேன்னா, நான் கட்டப்படாது இருந்தால் நான் அசைக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். ஒரு சாதாரண காத்து அடித்தாலும் என்ன செய்வேன்? நான் அசைவேன். இப்ப புரிந்து கொள்ளுங்க சானே. இதையே தான் சதானே 1 பேதுரு புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து சொல்லும் பொழுது மிக தெளிவா சொல்ற பாருங்க. வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1:12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள
போல, ஜீவனுள்ள கற்களை போல, உயிருள்ள கற்களை போல, ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்ல கவனி. அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் அந்த பாறையின் மேல நாம கட்டப்படும் பொழுது எப்படி கட்டப்படுறோம்னா, இங்க 1 2 3 நீங்க இருக்கிற நீங்க எல்லாரும் யார் அப்படி நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் யார் அப்படின்னா, சரிதானே, ஒரு பவுண்டேஷனை போட்டோம். பவுண்டேஷனுக்கு வந்து மூலக்கல் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்ப பவுண்டேஷன் கட்டியாச்சு. அதுக்கு மேல புளோக்கல் வைக்க போறோம். புளோக்கல் வச்சா என்ன பண்ண சொன்னா, பார்வதி என்ற புளோக்கல்ல வச்சிட்டோம். அதுக்கடுத்து குமாரின் ஒரு புளோக்கல் என்னஞ்சாச்சு, வச்சாச்சு. இப்ப இது ஒவ்வொருத்தர் பேர்ல ஒரு கல்லை வச்சாச்சு. இப்ப ஃபுல்லா கட்டியாச்சு, ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. அதுக்கு மேல இப்ப கல் ஏற போகுது. இப்ப கீழே உள்ள கல் நசுக்க கூடாது. கீழே உள்ள வச்சிருக்க கல் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்து வரப்போற 10 வரி கல்லை தாங்கும் நிலைமைக்கு தங்களை ஆவிக்குரியவர்களாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க அடுத்து வரப்போற கல்லுக்கு இடர்களை உண்டாக்கி விடக்கூடாது. புரிதா பேசுறது? அப்ப அடுத்து மேல வைக்க போற கல், ஐயோ எனக்கு வலிக்குமே, எனக்கு நோவுமே, ஏன் மேல கல்ல வைக்காங்க அப்படின்னா அந்த கட்டுரை என்ன செய்யாது, ஏதாது. பாருங்க எவ்வளவு அருமையான காரியங்களை கத்துகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு சொல்லி. அப்ப சபை என்று சொன்னா ஒருவன் மேல ஒருவன் என்ன செய்யப்பட வேண்டும், கூட்டி கூட்டி கட்டப்பட வேண்டும். ஜீவன் உள்ள கற்களாக கட்டப்பட வேண்டும். உயிருள்ள கற்கள் நம்ம யார்? நாங்களாம் உயிருள்ள கற்கள். நாங்க அப்படி கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டுனாதான் அது ஒரு மாளிகையாக என்ன செய்யும், எலும்பு. இல்லாட்டி மாளிகையாக என்ன செய்யாது, எலும்பாது. இங்க நாம ஒருத்தரை கட்டத்தை கூப்பிட்டோம்னா இது டக்குனு மேல நசுங்கி போயிருது. ஐயோ எனக்கு நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு போயிடும். இதெல்லாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட சபை கிடையவே கிடையாது. கிறிஸ்துவென்னும் கற்பாறைகளை கட்டப்பட்டிருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னை அப்படியே தன்னுடைய முதுவை கொடுக்கும், இன்னொருத்தனை ஏறி மேலே ஏறி இல்லை அப்படின்னு. அப்படின்னா ஒவ்வொரு கல்லும் கட்டி கட்டி அடியில் உள்ளவங்களோட முதுகு வந்து மொத்த கல்லை என்ன செய்யும், சுமக்கும். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக நாம் எல்லாரும் என்ன செய்யணும், நிற்க வேண்டும். இதான் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நல்ல கவனி. அப்ப கிறிஸ்து என்னும் அந்த கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை. ஆகவே கிறிஸ்துவானவர் ஒருவரே தேவனாக ஆராதிக்கப்படத்தக்கவரே தவிர, கிறிஸ்துவை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவை பெற்ற மரியாதை நாங்கள் கடவுள் என்ற ஸ்தானத்தில் என்ன பண்ணக்கூடாது, வச்சு கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு போதிக்கிற நாங்களும் உங்களால் கும்பிடக்கூடியவர்கள் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒருவரே எல்லாராலும் என்ன செய்யப்பட வேண்டியவர், ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம். அதிவணக்கத்துக்குரிய என்றதான பட்டத்தை அவர் ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் புலரை போட்டு நிவரணை போட்டு என்ன செய்யறாங்க கேட்டு அதிவணக்கத்துக்குரியவர்கள் தங்களை காடி இருக்கிறாங்க. எப்ப விருக போறாங்களோ தெரியாது. ஆனா அதிவணக்கத்துக்குரிய பிதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திருந்தான். நல்ல கவனிங்க. ஆகவேதான் இங்க சொல்றார் வந்து தானே, என்னுடைய தேவனுடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள் என்று சொல்றாங்க. சரிதானே? அப்படின்னா தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது வேதம் சொல்றான், என் தேவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, இது மாம்சம் ரத்தம் உனக்கு என்ன செய்யல, அறிவிக்கல. ஏன்னா மாம்சமா இருக்கிற மனுஷனுக்கு என்னை கண்டுபிடிக்க முடியாது, எங்க தாய்க்கே என்னை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியலன்றான். தானே மாம்சமா இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு நீ என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா உனக்கும் இனி என்ன செய்யலாது, கண்டுபிடிக்க முடியாதுன்ற சொல்லிட்டு சொல்றாரு, இதை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை தவிர ஒருவனுக்கும் நான் கிறிஸ்து என்று அறிவிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சு பார்த்துங்க. அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறாரோ அந்த மனுஷனை அல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அவரை ஆராதிக்க வரவே மாட்டான். அதுதான் பிதாவானவர் செய்வார். பிதாவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய வைப்பார்.
யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யவில்லையோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு புறம்பானவர்கள், அந்நியர்களாக இருப்பாங்க. இப்ப புரியுது உங்களுக்கு வந்து? ஆகவே யார் ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆராதிக்கப்படத்தக்கவரை தவிர அவரை பெற்றவர்களோ அல்லது அவருடைய சொந்தக்காரர்களோ அல்லது அவரை குறித்து புத்தகத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களோ கிடையவே கிடையாது. ஆராதிக்கப்படத்தக்க ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக கர்த்தரின் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒருவரும் கருதாமல் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.